ஜவஹர் அலி சார் வணக்கம். ஜவஹர் அலி சார், திமுகவினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் ஒரு 12 தீர்மானம் போட்டிருக்காங்க. அதோட முதல் தீர்மானம், மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு கண்டனம். சார், அதோடு ஒத்து போகிறதா சார் தமிழ்நாடு பாஜக வஞ்சிக்கிறது அப்படிங்கிற திமுகவினுடைய அந்த தீர்மானத்தோடு அதிமுக ஒத்து போகிறதா? சார் வணக்கம் அரவிந்தன் சார். இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. நான் உங்களுக்கு டைம் தரேன் சார். 30 நிமிஷம் ஆகல, 27 நிமிஷம். நாங்க ஆரம்பிச்சதே 27:05 தான் ஆரம்பிச்சோம். 23 நிமிஷம் இருக்குது. உங்களுக்கு 7 நிமிஷம் கொடுக்குறேன் நானு. ஓகே, குறுக்கிடாம இருந்தா என்ன? ஆனா எனக்கு நீங்க இந்த ஆடியோ விஷயத்துல கிளியரா இல்லனால குறுக்கிடாம எனக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க கேள்வி கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, பேசலாம் சார். அதாவது இந்த விடியாத திமுக அரசாங்கத்தின் மீது இன்றைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி உருவாயிருக்குது என்பது அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தேர்தல் அரசியல் செய்வதற்கு திமுக எப்பவுமே வல்லவர்களா இருக்கிறாங்க. அதுக்காக இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகளை எல்லாம் மடையின் மாற்றி மீண்டும் மக்களை ஏமாத்தணும்னா மோடி மேல குறை சொல்லணும், எல்லா பாலையும் மோடி மேல தள்ளி விடணும், தன்னுடைய பொறுப்பு கடமைகளை எல்லாம் மோடி தான் காரணம், பிஜேபி தான் காரணம்ங்கிறது எல்லாம் சொல்லணுங்கிறது இவர்களுக்கு வழக்கமா வச்சிருக்காங்க. இது தேர்தலுக்கான அரசியல். அதாவது இந்த தீர்மானங்களை எல்லாம் நானும் படிச்சு பார்த்தேன். இது எனக்கு எப்படி இருக்குன்னா, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில, சத்தியம் தவறாத உத்தவர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார். அப்படிதான் இருக்குது. என்னது, உங்க முதல் தீர்மானத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தமிழகத்துல 11 லட்சம் கோடிக்கு நாங்க முதலீடு கொண்டு வந்திருக்கோம். இவர்களே பாராட்டியிருக்காங்க. அதற்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதுக்காக நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க, உங்களுடைய லட்சணம் என்னான்னு தெரியட்டும். நீங்க இங்க இருந்து பாகிஸ்தான் 15,000 கோடி ரூபாயில முதலீடு வருதுன்னு சொன்னீங்க, அவங்க போயிட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டா கமிஷன் நிறைய கேட்கிறாங்க. இங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிலத்தினுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அதிகாரி, தமிழகத்துல கமிஷன் அதிகமா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. எந்த அதிகாரி சார் சொன்னார் அப்படி? கமிஷன் நிறைய கேட்கறாங்க எந்த அதிகாரி சொன்னாங்க? வைத்தியலிங்கம் பீரியட்ல தான் பணம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையா உங்களுக்கு சிஎம்டிஏ மேல ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணி இருக்குது. இடி அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கி இருக்குது. நீங்க இப்ப ஃபாக்ஸ்கானுடைய அதிகாரி லஞ்சம் கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு லைவ் டெலிவிஷன் சேனல்ல லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. நீங்க எந்த ஆபீசர் எப்ப சொன்னாங்க? சரி, சொல்லிட்டீங்களே, நான் பதில் சொல்றது கொடுங்க. அப்போ பாக்ஸ்கானியா வருதுன்னு சொன்னது எப்படி போச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. क्वेश्चन பண்ணுங்க சார். வருதுன்னு சொன்னீங்க, எப்படி போச்சு? அத விட்டீங்க, லஞ்சம் கேட்டாங்க அதனால தான் வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், உள்விவகாரமே அதுதான் சார். நீங்க அதற்கான ஆதாரத்தை உங்ககிட்ட நான் அப்புறம் இந்த விவாதத்தை முடிச்சிட்டு இல்ல சார், நீங்க இங்கே கொடுக்கணும். உங்களுடைய பொதுச் செயலாளர் கொடுக்க சொல்லுங்க, அவரை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்க. சரி, ஓகே, நாங்க நாள் முழுசும் பேசுவோமே அத. சரி சார், இதன் பத்தி அறிக்கையே எங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே வெளியிட்டாரு. அந்த அறிக்கையை நான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி விடலையே. இல்ல சார், அதற்கு நீங்க ஒரு அதாவது நீங்க ஒரு முதலமைச்சரா இருந்தவரை எப்படி அறிக்கை வெளியிடணுமோ அப்படிதான் வெளியிட முடியும். ஆனா இந்த பாப்கார்ன் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்ப அதுதான் விவாதம் பொருள் இல்லை. நான் சொல்றது முதல்ல வாங்கிக்கோங்க. அடுத்து கூகுள் நிறுவனம் அதனுடைய சிஇஓ அது ஒரு தமிழர். அந்த நிறுவனமும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தமிழகத்துல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, கொடுக்கல. நீங்க எவ்வளவு காலம் தான் இப்படியே இந்த பொய்களையே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? வஞ்சிக்கிறது, கொடுக்கல, இதுக்கு தீர்வு சொல்லுங்க. உங்களை தான் 39 எம்பிக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 39 எம்பிக்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ஒரு முறையாவது பாராளுமன்றத்தை அப்படியே ஸ்தம்பிக்க வச்ச வரலாறு. ஆனா எல்லாரும் பேசும்போது கோவிந்தா போடும்போது கூட்டத்துல கோவிந்தான்னு போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் ஏற்கனவே பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் ஒரு முறையாவது பாராளுமன்றத்தை முடக்கி இருக்காங்களா? இல்ல. ஆனா அதே அதிமுக ஆட்சி காலத்துல காவிரிக்காக பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கும்.
இரண்டாவது இவர்கள் சொன்னக்கூட என்னன்னா தமிழ் மொழிக்கு அவங்கதான் நிதி முடக்குனாங்க. தருவதில்ல, ஏன்னா அப்பதான் சமஸ்கிருதத்துக்கு நிதி தர்றாங்க. நான் கேட்கிறேன் சார், ஜெகன்மோகன் ரெட்டி ஒரே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாரு. சார் சொல்லுங்க சார், தமிழ் சொல்லுங்க. மொழிக்கு சார் நீங்க நீங்க இந்த கேக்குறீங்களா இல்ல பேசுறீங்களா? உங்ககிட்ட தான் சார் பேசிட்டு இருக்கேன். சார் அதாவது தமிழ் மொழிக்கு நிதி தரல அப்படின்னு சொல்றாங்க சார். நீங்க சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா எப்படி பொய்களை மடைமாற்றுறது? 2004 இருந்து 2014 வரைக்கும் 12 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் 12 யூனிவர்சிட்டிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பொழுதுனா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அங்கம் வைத்த போது 12 சமஸ்கிருத யூனிவர்சிட்டி. அதற்கு பிறகு இந்த பிஜேபி ஆட்சி அவங்க ஒரு 4 யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்கட்டும், 16 யூனிவர்சிட்டி. இப்ப அந்த இதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அதுக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் என்பது ஒரே ஒரு பல்கலைக்கழகம். இந்த 12 யூனிவர்சிட்டி யார் ஆரம்பிச்சதுன்னா சமஸ்கிருத யூனிவர்சிட்டினா காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து ஆரம்பிச்ச யூனிவர்சிட்டிகள். இப்பொழுது தமிழகத்துல ஒரே ஒரு யூனிவர்சிட்டி சார். தமிழ் மொழிக்காக அதிக நிதி கொடுக்கணும் என்பதிலே மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அதுக்காகத்தான் இவர்கள் வாக்குறுதி 100 நாள் வேலை வாய்ப்பு அந்த திட்டத்துக்கு 140 150 நாளா நாங்க உயர்த்தி தருவோம் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா ஏற்கனவே இருந்த 100 நாளைக்கான சம்பளம் கூட கொடுக்கல. எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் பிரதமரை சந்திச்சு 2999 கோடி ரூபாய் அந்த நிதியை வாங்கிட்டு வந்தார். இப்ப ரெண்டாவது மெட்ரோ ட்ரெயின்ல வந்து ஏற்கனவே முதல் பேஸ் இரண்டாவது பேஸ் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துலதான் முடிக்கப்பட்டு இரண்டாவது பேஸ் இப்ப இந்த ஆட்சி காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், கோவைக்கும் மதுரைக்கும் நீங்க இந்த டிபிஆர் அனுப்புனீங்கல்ல, அந்த டிபிஆர்ல எப்படிப்பட்ட தவறு செஞ்சிருக்கீங்க? மற்ற இடங்கள்ல எல்லாம் புறநகரையும் மாநகரையும் சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்லி மாநகர் கொடுத்தீங்க. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? அவங்க ரிட்டர்ன் பண்ணி இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணல. என்ன சொல்லிருக்காங்க? அந்த டிபிஆர்ல 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற மாதிரி கணக்கெடுப்பை நீங்கள் காட்டி மீண்டும் அனுப்ப சொல்லி இருக்காங்க. இன்னொன்னு, இப்போ நான் என்ன சொல்றேன் சார், இவர்கள் எப்பவுமே என்னாச்சுன்னா திமுகவுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து மத்திய ஆட்சியை குறை சொல்றது, மாநில உரிமை பேசுறது இவர்களுக்கு வழக்கமா உள்ளது. இப்போ இவர்கள் 16 வருஷம் 5 பிரதமர் ஆட்சி காலத்துல இருந்தவர்கள், இவங்க மந்திரி சபையில அங்கம் வைத்தவர்கள். ஆனா அந்த சமயத்துல காவிரி நதிநீர் பிரச்சனை 2006 அரசியலில் வெளியிட சொல்லி நீங்க வந்து ஆணையம் பிறப்பிச்சாங்க. 2013 வரைக்கும் அதை வெளியிடல. அதற்கு பிறகு சட்ட போராட்டங்களை நடத்திதான் அதிமுக ஆட்சி காலத்தை வெளியிட்டோம். ஜல்லிக்கட்டு உரிமை இவர்கள் ஆட்சி காலத்திலே போச்சு. நீட்டு 2010 அப்பதான் கொண்டு வரப்பட்டு கல்வி பொதுப்பட்டியல திமுக ஆட்சி காலத்திலே தான் போச்சு. கச்சத்தீவு உரிமை போச்சு. மீத்தன் ஹைட்ரோ கார்பன் இவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிச்சோம். அதே போன்றுதான் இதே வந்து கடந்த கால பிஜேபி ஆட்சி காலத்துல அதிமுக மாநிலத்தினுடைய மந்திரி சபையில் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள், ஸ்மார்ட் சிட்டி, 7 சட்ட கல்லூரிகள், 106 கலைக்கல்லூரிகள், எத்தனையோ திட்டங்கள், கால்நடை பூங்கா, பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தோம். எப்படின்னா ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டோம். அந்த மத்திய அரசாங்கத்தோட தேவையான இணக்கத்தை காட்டினோம். தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடினோம். காவிரியாக இருக்கட்டும், அணை பாதுகாப்பு மசோதா எதிர்த்தோம், நீட்டை எதிர்த்து ஆணை 7.5% இடஒதுக்கீடு வழங்கினோம். இப்படி ஆக்கப்பூர்வமாக ஒரு அரசு செயல்படுத்தி விட்டு இந்த இது எல்லாத்துக்கும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டைன்னு போட்டா இந்த தமிழக மக்களுடைய உரிமை போகாதுன்னா ஒன்னே ஒண்ணு சார், இந்த நெல்லுக்கு உள்ள பிரச்சனை 17% 22% உயர்த்துறதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சு இதை உயர்த்த முடியாதுன்னு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்களா? அதுல என்ன அனுப்பியிருக்காங்க? அந்த அறிக்கைய இவர்கள் இந்த மாநில அரசாங்க வெளியிடணும்னு என் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கேட்டார். அதை ஏன் வெளியிடல இது வரைக்கும்? இப்போ நீங்க வந்து உங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக கடந்த முறை ஆல்ரெடி போன வருஷம் இந்த மாதிரி உயர்த்தி கொடுத்திருக்காங்க. இப்ப ஏன் உயர்த்தி கொடுக்கலங்கிற பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் மீது நம்ம குற்றம் சொல்லிட்டா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம மறுமுறை மீண்டும் ஓட்டு போட்டுருவாங்க. இவர்களுக்கு மனநிலை, இவர்களுக்கு எப்போதெல்லாம் இவர்களுக்கு தேவையோ அப்போ மாநிலம் உரிமை எல்லாத்தையும் பேசுவாங்க. இல்லாத இன்றைக்கும் அந்த எம்பிக்கள் என்ன திரும்ப செய்யறாங்க,
ஓகே சார், சார் பேசலாம், ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். மத்திய மந்திரிகள்கிட்ட தங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சைடாக இருந்து பெற்றிருக்கிறாங்க. ஆனால் மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இங்க அறிக்கை விடுவது, போராட்டம் நடத்துவது அதோட முடிஞ்சு போச்சு. ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இருந்தா இந்த காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நெல்லு பிரச்சனையாகட்டும் தீவிர கண்டிருக்கும். ஆக்கப்பூர்வமா செயல்படுவது இல்லை என்பதுதான் உண்மை. ஓகே ஓகே சார், ஏதாவது சொல்லணுமா? டைம் முடிஞ்சிருச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் சுற்றே 10 நிமிஷம் பேசுனீங்க. ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை சார்? நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க, இல்ல சொல்லல. சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அட்டாக் பண்றதுக்குண்டே வருவீங்களா அதிமுக? அப்படி இல்ல சார், நான் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அதனால ஏதாவது சொல்ல விரும்புறதா சொல்லுங்க சார்னு கேக்குறேன். கெஞ்சணுமா சார்? இருங்க சார், அரவிந்தன் சார் கோபப்படாதீங்க. ஒரு விவாதத்துக்கு அழைச்சிருக்கீங்க. ஏடிஎம்கே கிட்ட வேலையான இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இங்க சார் அரவிந்தன் சார் ஒரு நிமிஷம் சார், என்ன அணுகுமுறை, என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் சார், இறுதியாக சொல்ல விருப்பம் தான் சொல்லுங்கங்கறேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு விவாதம் 3 நிமிஷம் எடுத்துக்கங்க சார். யார் சார் வேணாம் உங்களை? சார் ஒரு நிமிஷம் சார், அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றதுக்கு தானே சார் வந்திருக்கேன். விருப்பம் இருக்கான்னு கேட்டா எப்படி சார் பாஞ்சிட்டு கிடக்குறீங்க? பாயல சார் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க நான் சொல்றத. என்ன அணுகுமுறைனா டெய்லி வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போங்க, கேட்டுக்கிறேன். சரி, இப்ப என்னதாங்க சொல்றீங்க? நான் உங்களோட பாடமே எடுக்கல சார். நீங்க சீனியர் மோஸ்ட் தெரியாதா சார்? எனக்கு தெரியாதா சார் உங்களை பத்தி? உங்க மேல மரியாதையும் மதிப்பு அதிகமா சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்க சார். எடுத்துக்கங்க சார் டைம். நான் மத்தவங்க மாதிரி நேர் இல்ல சார். அதாவது நீங்க சொன்னதுக்காண்டி இப்படி சொல்றேன். என்ன சார் கூப்பிட்டு பதில் சொல்ல விடாமங்கிறதா சொன்ன தவிர அதுக்காக சொன்ன தவிர உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அப்படிப்பட்டவர்தான் நீங்க சீனியர் மோஸ்ட். ஓகே, இப்போ அவர் நண்பர் வந்து தான் பேசுறதுதான் டாபிக், மத்தவங்க யாருமே டாபிக் பேசலன்னு சொன்னா அவர் இப்படிதான் தொடர்ந்து விவாதத்துல சொல்லிக்கிட்டே வராது. அது திருத்த முடியாது. அது சரி விட்டுவோம். இப்போ நம்ம அண்ணன் இதயத்துல்லா சொன்னாரு, நீட்டு வந்து கொண்டுட்டு வந்தோம். இது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்பதை மறந்து விடாதீங்க. கடைசியாக உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தான் நீட்டு இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு தீர்வாக 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். நாங்க இந்த விஷயத்துல என்ன சொன்னோம்? தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எம்பிக்கள் பாராளுமன்றத்துல பேசணும், அதை முடக்கணும்னு சொல்றோம். அதை விட்டுட்டு எதையோ பேசலாரு. ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் சார். பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கு முக்கிய காரணமே தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 வருடங்கள் ஆட்சி செய்தது. இவர்கள் ஆட்சி செய்த காலம் என்பது கடைசியாக 2006-11. அந்த 2006-11 கடுமையான மின்சார வெட்டு, மின்வெட்டு. அது அந்த காலத்துல எந்த வளர்ச்சியும் இல்ல. கடைசியாக பார்த்தோம். ஹலோ சார் முடிச்சிருங்க. அதுதான், அதாவது இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டது அதிமுக என்பதை மறந்து விடுங்க. இரண்டாவது, நீங்க பாருங்க சார், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கெல்லாம் விட்டுட்டு டெல்லி குண்டு வெடிப்ப பேசலாம். ஆனா தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? சென்னை மாநகரங்களை அருவா எடுத்துட்டு சுத்துறாங்க ரவுடிய. அதை கட்டுப்படுத்த முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த 30,000 கோடி ஊழல் எல்லா டாய்லெட்ல 1000 கோடி ரூபாய் 888 கோடி ரூபாய் ஊழல். ஊழலுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா தகுதி இல்ல.